மீன ராசிக்கார நண்பர்களே, மீன ராசிக்காரர்லாம் வாழ்க்கையில் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டாங்கலாம் சொல்லவே முடியாது. அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா, இவங்க சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் ரொம்ப டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க அழுத நாட்கள்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1-2 நாட்களை தவிர மீதி நாட்கள் எல்லாம் அழுதுருப்பாங்க. அவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில். இதுக்கு காலகட்டம் தான் காரணமா? ஏன் சார் நல்ல காலம் வருங்கிறாங்க, என்ன சார் பிறந்ததுலேருந்தே சார் நல்ல காலம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டங்களை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். மற்ற ராசிக்காரெலாம் பார்ப்பாங்க, ஐயோ எப்படியா இந்த கஷ்டத்துலேருந்து நீ வெளியே வந்து யாரா நிலம் மனுஷனே இல்லைடா அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்கள பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமான பிறவியாக இருப்பீங்க. பல கஷ்டங்களை தாண்டியவன் கடவுளாக இருப்பான். எதிர்பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு கடவுளினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க. சிவபெருமான் இன்றைக்கி கழுத்தில் விஷத்தோடு இருக்கார். அந்த விநாயகர் எடுத்துக்கோங்க, தலை யானை முகத்தோடு இருக்கார், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. முருகர் எடுத்துக்கோங்க, தாய் தந்தையரை விட்டு பழனியில் இருக்கார். ராமர் எடுத்துக்கோங்க, 14 வருஷம் வனவாசம். இது மாதிரி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு வகையான கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்களே தான். எல்லா கடவுளும் உங்களோட லைஃப்பில் எந்த கடவுள் வேணாலும் எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு கடவுள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்களை அனுபவித்த ஒரு கடவுளாக இருப்பாங்க. திருப்பதி பெருமாள்லேருந்து எல்லாருக்குமே, திருப்பதி பெருமாள் குபேரன்கிட்ட கடை வாங்கினார். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். அதற்கு பிறகு உருவானது தான் கடவுளினுடைய வரலாறு. அதே போல் இந்த மீனராசிக்காரர்கள் பல வகையான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பாடான ஒரு விஷயம் நிற்கும். அதில் தான் நீங்கள் வந்து ஹைலைட்டாக நிற்பீங்க. என்ன அப்படின்னா, மீனம் அப்படிங்கிறது வெறும் மீன் மட்டும் கிடையாது, மீன் ப்ளஸ் மனிதன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விலங்குகள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க, மனிதன் எதிர்கொள்ள விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதுக்காக தான் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட கடவுள். மனித உருவும் மிருக உருவும் கலந்த ஒரு கடவுள் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத சக்திகள் கிடைக்குது, அதீத பிரச்சனைகள் தீர்த்து அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ முழுசாக பாருங்கள். அது என்னெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள்னால் பெரிய ஒரு விஷயம்னா, பணம் வந்து தங்காத நிலையில் இருந்தீங்க. உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. சார் இவ்வளோ உழைச்சேன் சார், ஆனால் கொடுக்குறது மாதிரி ரவுண்டு கொடுக்குறாங்க சார். தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம், வேலை மாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு, திருமண தாமதம் ஏற்பட்டிருக்கு, குழந்தை பாக்கியத்தில் காத்திருப்பு ஏற்பட்டிருக்கு, உறவினர்களில் ஆதரவு இல்லாமல் ரொம்ப தவிச்சிருக்கீங்க, சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, மன அழுத்தம் உண்டாயிருக்கு, உடல்நல கவலைகள் உண்டாயிருக்கு, பல நல்ல வாய்ப்புகள் தாமதமாக கிடைச்சிருக்கு. இது உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய யோசித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அனுபவித்த துரோகங்கள் அப்படின்னா, நம்பிய நண்பர்கள் மூலமாக பல கஷ்டங்கள், நெருங்கிய உறவினர்கள் மூலமாக கஷ்டங்கள், காதல் தொடர்பான ஏமாற்றங்கள், தொழில் கூட்டாளிகள்னால பல ஏமாற்றங்கள், வேலை இடத்துல பொறாமை ஏற்பட்டிருக்கு, பணம் வாங்கி திருப்பி தராதவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவங்ககிட்ட ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கீங்க, பின்னால் பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய துரோகத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இந்த பின்னால் பேசுகிறவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸே. உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறான்ல, அவனால தான் நீங்கள் அதிகமாக மனசு ஒடிஞ்சது. சார் நேராக சண்டை போகிறவன்றோட சமாளிச்சிடறேன் சார், இவன் அந்த மாதிரி பின்னாடி பேசுகிறவனால என்னால் சமாளிக்க முடியல சார் அப்படின்லாம் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மீனம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குணம் சார் உங்களுக்கு. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல கேட்டுக்கேன். மீன ராசி அப்படிங்கிறது ஒரே மாதிரி, நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்துதான்னு சொல்ல முடியாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா மீன ராசியில் கிட்டத்தட்ட 12 to 15 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் மட்டும். எல்லாத்துக்கும் இது பொருந்ததில்லை. இப்போ நான் சொல்கிறது ராசி பலன், உங்களுக்கு இருக்கிறது ஜாதக பலன். அப்புறம் சார் வீடியோ பார்க்க நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசி பலன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 to 60% மேலே பொருந்திடும். இப்போ நான் சொல்கிறதுலாம் எந்தளவுக்கு பொருந்துன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த ராசிக்கு உள்ள லக்கினம், தசாபுத்தி, நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாம் இருக்குது. உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு குழந்தை ஜாதகம் தான் மெயினாக உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், மற்ற ஜாதகமும் உங்களை வந்து ரிஃபீட் பண்ணும். உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க, கூட தொழிலில் இருக்கிறவங்களோட ஜாதகம்லாம் உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவங்க சரியாக இருந்தாலும் மற்றவங்க ஜாதகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது, உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஜாதகத்தையும் வச்சு தான் உங்களுடைய பலனே சொல்ல முடியும். அதனால் இப்போ நான் ராசின்னு சொல்கிறதுலாம் வந்து காமன் பேசிஸ். ஸோ அதை நீங்கள் ரொம்ப டீப்பாகவும் போனீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் முழுசாக ஜாதகத்தை செக் பண்ண அப்படின்னா உங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க ஜாதகத்தை கொடுங்க, தசாபுத்தியிலேருந்து எல்லாமே செக் பண்ணுங்கள். இல்லை சார் சரியாக சொல்லலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர். ஸோ ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பார். அப்பாயின்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இது ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் அது உங்களுடைய விருப்பம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும்
2026 முழு பலனெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழ் புத்தாண்டோட பலன்லாம் பார்த்துருப்பீங்க. குரு பயிற்சியோட பலன்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த 12 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். மீன ராசியோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? குரு பகவான் ஆளுகின்ற ராசி இது. நீர் தத்துவ ராசி அப்படி சொல்லுவாங்க. கருணை, ஆன்மீகம், கற்பனை, உள்ளுணர்வுலாம் கொஞ்சம் இதுக்கு ஒரு அடையாளமான ஒரு விஷயமாக கருதப்படும். ஏன் மீனராசிக்காரங்க பிறருக்காக அதிகம் தியாகம் பண்ணுறாங்க தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் பண்ணது எல்லாமே மற்றவனுக்காகவே வாழ்ந்தே உங்களோட லைஃப் வந்து நீங்கள் ஒரு தியாகி மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. இது ஏன்னு தெரியுமா? இது உங்களோட ராசியினுடைய எஃபெக்ட். நீங்கள் டிஃபெக்ட் இல்லை. இந்த ராசியில் பிறந்த எல்லாரும் அப்படி தான். நீங்கள் மட்டும் அப்படி இல்லை. மற்றவனுக்கு செஞ்சு ஏமாறுறது உங்களுக்கு புதுசாக இருக்குமோ, இல்லை நீங்கள் மட்டும் தான் அப்படி நினைப்பீங்க. உங்கள் ராசியே அப்படி தான். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 2026 இவங்களுக்கு எந்த வகையான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. தமிழ் புத்தாண்டுக்கு வரும்போது அது மாற்றம் வருமானு வெயிட் பண்ணீங்க. அதெல்லாம் அப்படியே படிப்படியே சொல்லிட்டு கேட்டுங்க. இந்த ராசியோட நல்ல குணங்கள் சில நேரத்தில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. உங்களோட நல்ல குணங்கள்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இரக்க குணம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது எவனாவது ஒருத்தர் சோறு இல்லாமல் போனான்னா கூட உங்கள் கையில் ₹1 இருந்துச்சுன்னா 10 இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சாப்பிட்னாலும் எடுத்து கொடுத்துட்றீங்க. உதவக்கூடிய மனப்பான்மை, ஆன்மீக சிந்தனை அதிகம், கடவுள் மீது நம்பிக்கை கொஞ்சம் அதிகம். அதனால் யாராவது கேட்டாங்கன்னா கூட கோயிலுக்குன்னு யாராவது டொனேஷன் வந்து இந்தாங்க சார் அப்படின்னு எடுத்து நீட்டி விடுறது. ஆழமான உள்ளுணர்வு, ஏதாவது ஒன்று எடுத்தால் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறது. குடும்ப பாசத்தில் தான் நீங்கள் பெரிய மாட்டினது. நம்பிக்கையுரியவர்கள்ட்ட ரொம்ப அப்படியே உருகிடுவீங்க. அவன் நம்பிக்கையாக இருப்பானாங்கிறது உங்களுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். கலை மற்றும் படைப்பாற்றல் ஈஸியாக வந்து கலைத்துறையில் நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். அது கலைத்துறையில் முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதோ இல்லையோ நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. பொறுமை அதிகம், எளிமையான வாழ்க்கை, பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன். பலவீனம் அப்படின்னா எளிதில் நம்பிடுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும், பிறருக்காக தங்களை மறந்துடுவாங்க, அதிகமாக கவலைப்படுவாங்க, மனம் எளிதில் பாதிக்கப்படும். இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு குணம் இவங்களுக்கு உண்டு. இது எல்லாமே உங்களோட பலவீனம். தேவையில்லாமல் ஒருத்தனை நம்பி மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ராசி தான் நீங்கள். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இங்கே சந்தித்த கஷ்டங்கள்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ நம்பிய துரோகங்கள்னால தான், நம்பிய நண்பர்கள் மூலமாக நீங்கள் ஏற்பட்ட துரோகங்கள், நெருங்கிய உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட துரோகங்கள், காதல் தொடர்பான ஏமாற்றங்கள், தொழிலில் கூட்டாளிகள் தொடர்பான ஏமாற்றங்கள், வேலை இடத்துல பொறாமை, பணம் வாங்கி திருப்பி தராதவன், நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டவன், பின்னால் பேசுகிறவன், இவங்களாலேயே நீங்கள் பாதி வந்து உருகிட்டீங்க. யார்கிட்ட தெரியுமா நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும்? இனிமையாக பேசி நம்ப பண்ணலாம். அவன்கிட்ட எச்சரிக்கை. அவன் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, தேவையற்ற கடன் கேட்குறவன்னு நீங்கள் தள்ளியே நில்லுங்க. இப்போ தரலன்னா அவன் பேச மாட்டான் சார், என்ன சார் பண்ணுறது, தள்ளி நில்லுங்க சார். அப்படியேப்பட்ட ஆளே ஒன்று தேவையில்லை. போலியான நண்பர்கள், நல்லா பேசுவான், ஒரு முக்கியமான நேரத்தில் எஸ்கேப் போயிடுவான். எச்சரிக்கையாக இருங்க. ஆவணங்களில் அவசரப்படுவாங்க. சீக்கிரம் கையெழுத்து போட்டு சார், பார்த்துக்கலாம் சார், இன்றைக்கி விட்டால் நாளைக்கு இது பண்ண முடியாது சார். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். தொழிலில் கூட்டாளிகிட்ட எச்சரிக்கையாக இருங்க. சமூக ஊடகம் மோசடிகிட்ட எச்சரிக்கையாக இருங்க. டிஜிட்டல் மீடியா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் காசு எடுத்து இதில் காசு எடுத்து மாட்டிக்காதீங்க. பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. வதந்திங்களை பரப்பவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்டு தான், இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறதுனா அது ஒரு 20% தான். புதிய தொடக்கங்கள் உண்டாயிருக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாயிருக்கும், வருமான உயர்வு உண்டாயிருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாயிருக்கும், புதிய வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும், வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, திருமண பேச்சு சாதகமாக நகரும், சமூக மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆன்மீக வளர்ச்சியும் அதிகமாகும். இது எல்லாமே உங்களுக்கு 20 to 30% தான் நடந்திருக்கும். நல்லது நடந்தது அப்படிங்கிறது. இந்த குரு பயிற்சி பலன் பார்க்கும்போது அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. அதுவும் ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. குருவினுடைய அருளால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டமே உங்களுக்கு உருவாச்சு. இல்லை சார், எல்லாம் நல்லா சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார்? சொல்கிறேன் இருங்க. இந்த குருவே உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா? திருமண யோகத்தை வலுவிட்டு கொடுத்தாரு, குழந்தை பாக்கியத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு, கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியை கொடுத்தாரு, தொழிலில் விரிவாக்கத்தை கொடுத்தாரு, புதிய வருமானத்தை கொடுத்தாரு, கடன் சுமை குறையிறதை கொடுத்தாரு, குடும்ப ஒற்றுமையை கொடுத்தாரு, நல்ல மனிதனுடைய ஆதரவு கொடுத்தாரு, எதிர்பாராத நல்ல செய்திகளை கொடுத்தாரு. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வியாழக்கிழமை விரதம், மஞ்சள் நிற ஆடை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கொண்டக்கடலை தானம் பண்ணுங்கள், குரு காயத்ரி மந்திரம் பாடினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தவிர்க்க வேண்டியது அவசர முடிவுகள் எடுக்கவே கூடாது. தேவையற்ற கடன் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வைக்கும். அதனால் கடன் வாங்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் எடுக்காதீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இதுதான் மெயின். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தோட குறையும், நல்ல வரன் அமையும், திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும், குடும்ப அமைதி உண்டாகும், பிரிந்தவர்கள் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த திருமண தடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லா இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகுது, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டாகுது, குழந்தைகளால் பெருமை உண்டாகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உண்டாகுது. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும்
இந்த ராசிகளுக்கு வேலை வாய்ப்பில் தான் ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். பதவி உயர்வு உண்டாகுது, சம்பள உயர்வு உண்டாகுது. இதெல்லாம் தொழிலில் உங்களுக்கு லாபகரமான சில வாய்ப்புகள் இருக்கே தவிர அது செட் ஆகுமா அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். அரசு மற்றும் தனியார் துறையில் முன்னேற்றம் இருக்குதுங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. ஆனால் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி முதலீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, மாட்டிக்குவீங்க. பார்ட்னர் தொழிலாம் பண்ணலாமான்னு ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு வேலை உண்டாகுது. தொழிலில் கூட்டாமை விரிவடையும். தொழில் கூட்டாமைன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸ் அதிகரிக்கும். அது பார்ட்னர்ஷிப்பை நம்பியே தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். இல்லை அப்படின்னா கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது மெயினான ஒன்று. பண வரவை பொறுத்த வரைக்கும் புதிய வருமானம், சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் குறையுதுங்க. முதலீட்டில் கவனமாக இருந்தால் லாபம் உண்டாகுது. எதிர்பாராத பண வரவு கிடைக்குது. வீடு மற்றும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. பழைய சொத்து பிரச்சனைகள் தீருங்க. வீடு கட்டும் திட்டம் முன்னேறும். குடும்ப சொத்து மூலமாக நன்மை உண்டாகுதுங்க. வண்டி வாகனத்தை பொறுத்தவரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதுங்க. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்குதுங்க. வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. சாலை விதிகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். பாதம் மற்றும் மூட்டு வலி உண்டாகுதுங்க. செரிமான பிரச்சனைகள் மூலமாக சில பிரச்சனைகள் நடக்குது. உடல் பயிற்சியின் மூலமாக உடல் பயிற்சி கொஞ்சம் அவசியம் உங்களுக்கு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் பயிற்சி முக்கியங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சீரான உணவு முறை இதுதான் உங்களுக்கு மெயின். வெளி உணர்வுகளை ரொம்ப தவிர்த்துக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. அதே போல் அடுத்த 12 நாட்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறுகிய கால பலன் அப்படின்னாலும் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் உங்களோட ஜாதகத்தின் பால் இது செட் ஆகும். ராசியின் பால் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% கண்டிப்பாக செட் ஆகும். தாமதமான ஒரு காரியம் முன்னேறுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து இது வெளிவருதுங்க. குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிறிய பணவரவு ஏற்படலாம். பெரிய பணவரவு கிடைக்குமான்னு தெரியல, சிறிய பணவரவு கண்டிப்பாக உண்டு. வேலை தொடர்பான புதிய வாய்ப்பு வரலாங்க. நண்பர் ஒருவருடைய உதவி கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பயண வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய திட்டத்தை தொடங்க நல்ல நேரம் உண்டாகுது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். அது எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. இந்த அடுத்த 12 நாட்களும் உங்களுக்கு லாபகரமான சில விஷயத்தையும் கொடுக்குது. தடைகளுக்கு தாமதத்துக்கும் காரணம் என்ன நீங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கீங்களா? உங்களோட எது எடுத்தாலும் தடையாகுது, தாமதமாகுது இல்லை, என்ன காரணம் வச்சுருக்கீங்களா? அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது. பார்த்தலாம் இன்றைக்கி பண்ணிடலாம் பார்த்தா பொறுமையாக நிதானமாக செலக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணலாம். ஏன் அவசரம்? அதே போல் முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுது. பிறரை குறைவாக, அதாவது ஒருத்தர் நீங்கள் குறைவாக எடை போட்டுறாதீங்க. அதே பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம். பிறரை அதிகமாக நம்புறதையும் நிறுத்திக்கங்க. தேவையில்லாமல் அதிகமாக நம்பாதீங்க. திட்டமிடல் உங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவுங்க. தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைங்க. நேர மேலாண்மை இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸு. சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைவு உங்கள்கிட்ட. அந்த தன்னம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. சூழ்நிலைகளை தவறாக மதிப்பிடாதீங்க. அதனால தான் நீங்கள் மிகப்பெரிய லாக்கில் மாட்டுறீங்க. இந்த செய்வினை கந்திஷ்டி இதன் மூலமாக பாரம்பரிய நம்பிக்கைகள் எப்படி செய்வினை கந்திஷ்டி இதெல்லாம் ஒரு கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு இடம்லாம் இருக்குதுங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. திடீர் பதட்டமோ இல்லை திடீர்னு ஏதாவது உங்களுக்கு வேலையில் ஏதாவது சோர்வோ இல்லை திடீர் தடைகள் மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்தால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் அதுக்கான பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், தரிசனம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நவகிரக வழிபாடு பண்ணுங்கள், அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு இது. சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா தடைகளை நிவர்த்தி பண்ணும். அதே போல் நவகிரக வழிபாடு பண்ணிங்கன்னா காலங்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகளை காட்டும். அன்னதானம் பண்ணுங்கள், உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை தானம் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள், குரு மந்திர ஜபம் பண்ணுங்கள், வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. தியானம் மற்றும் நற்செயல்கள் ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2026 நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு முன்னாடியே நீங்கள் நோட் பண்ணியிருக்க வேண்டிய சில விஷயத்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தினமும் பிரார்த்தனை பண்ணுறது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, சேமிப்பு அதிகரிக்கிறது, குடும்பத்துடன் நேரம் செலவிடுறது, தான தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. உடல் நலத்தை கவனிக்கிறது ரொம்ப 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 நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். ஆன்மீக வளர்ச்சியில் ஈடுபடுறது ரொம்ப நல்லதுங்க. யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த தவிர்க்க வேண்டியவை அப்படின்னா தேவையற்ற கடனை தவிர்த்துக்கோங்க. அவசர முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள்கிட்ட கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதீங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க.
தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நம்பிக்கையும் நன்மையும் உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்ய வேண்டியவைன்னு சொன்னல, தினமும் பிரார்த்தனை. என்ன சார் பிரார்த்தனை பண்ணுறது, யார்கிட்ட சார் பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னா, உங்களோட குலதெய்வத்தை முடிஞ்சால் வழிபடுங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தான். இந்த ஒரு 12 நாட்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபை தான் கொடுக்கும். புதிய திறன்களை கற்றுக்காங்க. அந்த திறன்கள் மூலமாக தான் இனிமேல் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தோடு நேரம் செலவிடுறதுனால பல நன்மைகள் உண்டாகுது. தான தர்மம் செய்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகுது. உடல் நலத்தை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரர்கள் தான் உடல் நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். சின்ன விஷயத்தை கூட விட்றாதீங்க. லைட்டாக தான் பண்ணிச்சா கூட டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஆன்மீக வளர்ச்சியை ஈடுபடுத்துங்க. யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப கவனமாக இருங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. தவிர்க்க வேண்டிய விஷயம் நான் முன்னாடி சொன்னதான், தேவையற்ற கடன், அதீத கடன்லாம் வாங்காதீங்க. அவசர முதலீடுகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்க. நண்பர்கள்கிட்ட கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீங்க. ஆவணங்களை படிக்காமல் எப்பயுமே கையெழுத்து போட்டுறாதீங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. அதே போல் தேவையற்ற வாக்குவாதத்துலேருந்து தவிர்த்துக்கோங்க. யாராவது சண்டை கூப்பிட்டாங்களா கூட போகாதீங்க. தேவையில்லாமல் இனிமேல் உங்களை சண்டைக்கு இழுத்து உங்களை வந்து பிரச்சனைகள் மாட்டி விட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமே அவங்களுடைய கருணையும் உள்ளுணர்வும் தான். அதை மட்டும் மாற்றிக்காதீங்க. அதனுடன் சரியான திட்டமிடலும் இணைந்தால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் தான், முன்னேற்றத்திற்கான காலம் தான். அது இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.